கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பற்றி நமக்கு 080 ஓகேவா, 080 நம்ம கொடுத்த ஏ போர்டு பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 8 நம்பர் கொடுக்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் நம்ம பிசி போர்டு சி போர்டு தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பி போர்டு மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஆல் போர்டு அண்டு ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் இந்த ரெண்டு மெத்தட்ஸ் நம்ம எடுக்கிறோம். உங்கள் கணக்கில் மேட்சஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம கேரளா டிஏ நம்பர் வைக்கிற சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபுடி வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபுடி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபுடி வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் ஏஜ்னா 10,000, பிசி வினிங் பார்த்தீங்கன்னா 1000, சிபுடி வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வச்சுங்க. ஓகேவா? ஓகே மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 311 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 311 போட்டுக்கிறோம். இதில் டேன் மெத்தட் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். இது ஒரு ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 645. ஓகேவா? 645 இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நம்ம பிடிக்கிறோம். இதில் நமக்கு 2 அல்லது 4 2 நாள் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 311 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அல்லது 4 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 727. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 727 டேன் ஆப்ஷன் 645 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் நமக்கு 8 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 727 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 153 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 153 டேன் ஆப்ஷன் 645 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 153 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 அல்லது 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 927. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 927 டேன் ஆப்ஷன் 645 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா 927 வச்சுட்டு நமக்கு 9 அல்லது 0 கிடைச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 080 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 080 டேன் ஆப்ஷன் 645 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 61 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா 080 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 1 இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்சஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் நம்ம எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட் வச்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா 727 இந்த 727 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 727 போட்டுக்கிறோம். இதில் நம்ம ரூட் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 549. இதில் எப்பயும் போல் நம்ம புள்ளிக்கு முதல்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு கிடைச்சது 1 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 727 வச்சுருக்கு. நமக்கு 1 அல்லது 5ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 153. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 153 ரூட் ஆப்ஷன் 549 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா 153 வச்சுருக்கு. நமக்கு 9 அல்லது 0 கிடைச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 927. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா
வந்து 927 ரூட் ஆப்ஷன் 549 போட்டு அடிக்கலாம். நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 0 3-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 927 வச்சுருக்கு, நமக்கு 3 அல்லது 0 கிடைச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 080. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 ரூட் ஆப்ஷன் 549 வச்சுருக்கலாம். முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 5 4-5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 080 வச்சுருக்கலாம். நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணக்கில் மேட்ச் ட்ரை பண்ணி இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 777 வச்சுருக்கோம். நமக்கு 1-5 கிடச்சி 1 நம்பர் நமக்கு ஏ போர்டு பாஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த நாள் 9ன்னு வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு வந்து 0 தொடர்ந்து 3 நாள் பாஸ் ஆகிடுச்சு. ஏ போர்டுலேயே பாஸ் ஆகும்னு வச்சாலும் நாளைக்கு ஏ போர்டுக்கு 4-5 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் பி போர்டு வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் நாள் மட்டும் நமக்கு வந்து பி போர்ட்லேயே 5 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு, 1 நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நாளுமே நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 4-5 வரலாம். உங்கள் கணக்கில் பி போர்டு வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு அல்லது ஏ போர்டுக்கு 4-5 நம்ம கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் பி போர்டு வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் 6-1 தான் வருது. 6-1லேருந்து ஒரு நம்பர்ஸ் இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. வாட்சினா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா ஏபிசிஐசின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 41, 51, 46, 56ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருவோம். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஆல் போர்டு நான் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வேறு போர்டு வந்தாலும் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணிங்க. ஓகேவா, பார்க்காமல இன்றைக்கான ரிசல்ட் பெஸ்ட்டு கமெண்ட் வந்து நம்ம பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 080. ஓகேவா, 080 தான் இன்றைக்கி வந்து ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு ராஜா அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 8 நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக வந்து 8 நம்பர் வந்து ஒரு அருமையான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. மதியம் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து வினிஸ் கொடுத்துருந்தாப்புல நம்ம சேனலில். இன்றைக்கி வந்து மிஸ் பண்ணிட்டாப்புல. அன்றைக்கி வந்து 0-0 அடிச்சா நம்ம வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலிக்கு அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 எல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்காப்புல. 8-0 எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் எல்லாம் போர்டு மாற்றி வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தது நமக்கு வந்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இம்மானா பி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் நமக்கு 8 நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு அருண் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 8 அல்லது 2 நம்பர் கொடுத்துருக்காப்புல. 8 நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வின்னிஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகே மேடம், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு கம்மியான வின்னிஸ் தான் பார்த்தீங்கன்னா. ஆனால் 8 நம்பர் தான் எல்லாம் நிறைய பேர் டார்கெட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யாருமே இன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ணல. டபுள்ஸ் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து 0 யாருமே கமெண்ட் பண்ணல. 8 நம்பர் வந்து சூப்பராக கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கோசம் நம்ம அதை கமெண்ட் பண்ண சொல்லுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே மேடம், மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம்.